இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கொடைக்கானலுக்கு இன்ப சுற்றுலா போன தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இன்ப சுற்றுலாவை பாதியிலேயே முடித்துவிட்டு போனமச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட என்று சொல்லத்தக்க வகையில் பாதியிலேயே சென்னை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. தமிழகத்திலே போதைப்பொருள் நடமாட்டத்தால் ஆங்காங்கே மோதல்கள் வெடிக்கிறது, ஆங்காங்கே பிரச்சனைகள் உருவாகிறது, பல குடும்பங்கள் சீரழிகிறது, பல இளைஞர்கள் சீரழிகிறார்கள். போதைப் பொருட்களால் நடக்கும் சண்டைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அந்த அளவிற்கு தமிழகத்திலே போதைப் பொருளால் மிகப்பெரிய சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வெயிலின் தாக்கம். இந்த வெயிலின் தாக்கத்தால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற குடிநீர் பற்றாக்குறை, மொத்தத்தில் திமுக அரசு அனைத்திலும் தோல்வியை சந்தித்து விட்டது. ஆகவேதான் கொடைக்கானலுக்கு சுற்றுலா குடும்பத்தோடு போன தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த சுற்றுலாவை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கொடைக்கானலில் பல இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நினைத்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த முக்கியமான இடங்களையும் சுற்றி பார்க்காமல் அவர் தங்கியிருந்த உல்லாச விடுதியில் மட்டுமே இருந்துவிட்டு வேறு வழி இல்லாமல் சென்னை திரும்பியிருக்கிறார். அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த லட்சணத்தில் தான் பல ஊடகங்கள் 48 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 48 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று ஆளாளுக்கு கருத்து கணிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பும் அதைத்தான் செய்தார்கள், தேர்தலுக்கு பின்பும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்திலும் தோற்றுவிட்ட திமுக அரசு, அனைத்திலும் பின்தங்கிவிட்ட திமுக அரசு, மக்கள் நலனை பற்றி கவலைப்படாத திமுக அரசு, சாதாரண போதைப் பொருள் நடமாட்டத்தை கூட கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற திமுக அரசு, தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற திமுக அரசு, இந்த புவி வெப்பமயமாதலின் விளைவாக ஏற்பட்டிருக்கின்ற அதிகமான உஷ்ணம், கிட்டத்தட்ட 109, 110, 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களை வாட்டி எடுக்கிறது. போதா குறைக்கு கத்திரி வெயில் வேறு ஆரம்பித்து விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்படுகின்ற குடிநீர் பஞ்சத்தை இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு எப்படி சரி செய்ய போகிறது? அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? மழைநீர் சேமிப்பு திட்டங்கள் இல்லை, நதிகளை காப்பாற்றவில்லை, கண்மாய்களை காப்பாற்றவில்லை, ஏரிகளை காப்பாற்றவில்லை, குளங்களை காப்பாற்றவில்லை, நீர் மேலாண்மை பற்றி கவலைப்படவில்லை. டாஸ்மாக் நீர் மேலாண்மை பற்றி மட்டுமே கவலைப்பட்டார்கள். டாஸ்மாக் நீர் மேலாண்மைக்காக மட்டுமே இவர்கள் ஆட்சியை நடத்தினார்கள். இந்த கோடை காலத்தில் கூட இருக்கின்ற பிரச்சனையை சமாளிப்பதற்காக இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், இருக்கின்ற பிரச்சனையை சமாளிப்பதற்கு என்ன திட்டம் என்று அதை பற்றி கவலைப்படாமல் இந்த கோடை காலத்திலும் கூட பீர் வகைகளை அதிகம் உற்பத்தி செய்து அதை எப்படி விற்கலாம், அதை எப்படி குளிர்பானமாக மாற்றி விற்கலாம் என்றுதான் இந்த திமுக அரசு திட்டமிட்டதே தவிர மக்கள் நலனை பற்றி கவலைப்படாத இந்த திமுக அரசு அனைத்திலும் தோற்றுவிட்டது. ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் தமிழகத்திலே மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், குடிநீர் பற்றாக்குறை, போதை பழக்கத்தால் ஏற்பட்டிருக்கின்ற சமுதாய சீர்கேடு, போதை பொருட்களால் இன்றைக்கு நாட்டிலே ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்ற சண்டை தகராறுகள், தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தால் தான் கொடைக்கானலில் இருந்து தன்னுடைய பயணத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு, இன்ப சுற்றுலாவை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்னை நோக்கி அவசர அவசரமாக திரும்பிவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சியால் தமிழ்நாட்டிற்கு என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? இப்படிப்பட்ட ஆட்சி எப்படி மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார்கள்? இப்படிப்பட்ட ஆட்சிகள் எப்படி மக்களை காப்பாற்றப் போகிறார்கள்? இப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற அரசு, கொடுத்த வாக்குறுதிகளை காற்றிலே பறக்கவிட்ட அரசு, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றாத அரசு, தொடர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற திமுக, அந்த திமுகவின் தலைவர் ஸ்டாலின், கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு ஸ்டாலினிலிருந்து அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வரை வாக்குறுதிகளை மட்டுமே கொடுக்க தயாராக இருக்கிறார்களே தவிர கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு சிறிதும் இல்லை. ஆகவேதான் தமிழ்நாடு இன்றைக்கு போதையால் தத்தளிக்கிறது, வெப்பத்தால் தடுமாறுகிறது. இன்னும் சிறிது நாட்களில் குடிநீர் தட்டுப்பாடால் தடுமாறும் என செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இவற்றிலிருந்து எப்படி அவர்கள் தமிழகத்தை காப்பாற்றப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.